வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பாட்டி தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீடு எங்க இருக்குன்னா 3வது மாடியில இருக்கு. பாவம் இந்த பாட்டி தங்கியிருக்க அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட் கூட இல்ல போல. இருந்தாலும் இந்த பாட்டி ஏழைங்கிறதுனால வேற அபார்ட்மெண்ட்டும் போக முடியாம தினம் தினம் இந்த படிக்கட்டுல ஏறி ஏறி மூட்டு வழியே வந்துடும். இந்த முறையும் அந்த பாட்டி மெல்ல மெல்ல படிக்கட்டு ஏறி ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டை வந்து கதவை திறக்கலான்னு பார்த்தா சாவியை காணா. என்னடா சாவியை காணா, சாவி எங்க போயிருக்கணும் அப்படியே கீழே பார்த்தா சாவி மெயின் டோர்லயே மறந்து விட்டு வந்துட்டாங்க. அடக்கடவுளே, இது என்னடா எனக்கு வந்த சோதனை, இதுக்கு இன்னொரு வாட்டி இறங்கணுமா அப்படின்னு சலிப்போட அந்த பாட்டி மெல்ல மெல்ல தத்தி தத்தி மறுபடியும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. மெல்ல மெல்ல ஆமா மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோரா இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க எத்தனை ஃப்ளோர் இறங்கினாலும் அவங்க பாக்குற ஒரே வீடு சி வீடு மட்டும்தான். என்னடா இது 2 மாடி இறங்குற மாதிரி இருக்கு, பார்த்தா அதே சி வீடு தான் இருக்கு. அப்போ நம்ம ஏபிக்கெல்லாம் எப்ப போவோம், எத்தனை வாட்டி இறங்கினாலும் மறுபடியும் ஒரே ஃப்ளோர்ல வந்து நிக்கிறோமே அப்படின்னு பதறி போன பாட்டி தன்னோட கைத்தறிய கீழே விட்டுட்டாங்க. இந்த பாட்டி கீழே போட்ட குச்சி இப்ப மேல் மாடியில இருந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. அப்பதான் இந்த பாட்டிக்கு புரியுது எத்தனை வாட்டி இவங்க இறங்கினாலும் மறுபடியும் இதே ஃப்ளோருக்கு தான் வருவாங்க, ஏன்னா இது ஒரு லூப்புன்னு.